இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு மீனை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நிறைய வகையான கோலா மீன்களை பற்றி சொல்லியிருப்பேன், பேரெல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு வகையான கோலா மீன் தான் இந்த மீன். இந்த கோலா மீனோட பேர் வந்து தாக்கோலான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஏன் நான் ஒரு வித்தியாசமான மீனை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேன்னா, இந்த மீன் வந்து நீந்தி போகாதுங்க, கடலில் வந்து பறந்து பறந்து போகும். பறந்து பறந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி மூழ்கி தத்தி தத்தி போகும். அதனால தான் இதுக்கு தாக்கோலான்னு பேர் வந்திருக்கு. இந்த மீன் ஒரு ஆழ்கடல் மீன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மீனை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஏன்னா இன்ஜின் போட் எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்ததால் இப்போ பிடிக்கிறது ஈஸியாகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரியான போட்டோ இன்ஜினோ அப்போல்லாம் கிடையாது. படகு பாய்மரம் இதை வச்சு தான் தொழில் பண்ணுவாங்க. ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கணுன்னாலே ரொம்ப சிரமம். ஏன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தான் போய் மீனை பிடிப்பாங்க. அப்போதைய காலகட்டத்தில் இந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் மீன் பிடிக்கணுன்னா ரொம்ப ரிஸ்கான வேலை. அதனால் இந்த தொழில் இந்த மீனை பிடிக்க போகும்போது ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப பயபக்தியோடு தான் போவாங்க. கடலில் போயிட்டு இந்த மீனோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பயபக்தியாக தான் போனதான் இந்த மீனை பிடிப்பாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி இந்த மீனை பற்றின நிறைய கதைங்க சொல்லியிருக்காங்க. எல்லா மீனையுமே சாப்பிடலாம், இந்த மீன் தான் சாப்பிடணும், இந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் அவங்க மனசையும் உடல்நிலையை பொறுத்து தான் இருக்குது. நான் ஏற்கனவே கோலா மீனை பற்றி வீடியோ போடும்போது ஒருத்தர் ஜாதி அடிப்படையில் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மீனில் கொஞ்சம் கவுச்சி வாடை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, சாப்பிடுங்க. எங்களுக்கும் இந்த மீனை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த மீனை தவிர்த்து வேறு மீன் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இந்த மீன் தான் செஞ்சு சாப்பிட்ணும். கொஞ்சம் மிளகுலாம் தூக்கலாக வச்சு அரைச்சி மிளகு குழம்பு மாதிரி வச்சு மீன் குழம்பு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த மீன். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு கவுச்சி வாடை இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த மீனையும் ஒதுக்காதீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தாக்கோலா மீன் குழம்பு சமையல் தான்.